வணக்கம் வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்கக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா சத்துணவு துறையில் ஒரு அருமையான ஒரு வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. அதாவது எந்தெந்த மாவட்டத்தில் எவ்வளோ வேக்கண்ட் இருக்குது அப்படிங்கிறத இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மால் ஒரு அப்டேட்டாக எடுத்து கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில மாவட்டத்துக்கு அதிகாரப்பூர்வ ஒரு அறிவிப்பு பார்த்தீங்க அப்படின்னா வெளியிட்டிருக்காங்க. இதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், ரேஷன் கடை வேலைவாய்ப்புக்கு இன்டர்வியூ டேட் பார்த்தீங்க அப்படின்னா அப்டேட் பண்ணிட்டாங்க அப்படின்னா உடனடியாக சத்துணவு வேலைவாய்ப்பை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா இந்த வருடத்துக்குள்ளேயே போட்டு முடிக்கணும் அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய ஒரு குறிக்கோள். ஏன்னா ரொம்ப நாட்களாகவே இந்த வேலைவாய்ப்பை பற்றி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அப்டேட் கொடுத்துட்டே தான் இருந்தாங்க. இப்போ வரும் அப்பா வரும் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அது ஒரு சில நாட்கள் கழித்து தான் வருங்கிறத எங்களை மாரி ஆட்களுக்கு கட்டாயம் தெரிஞ்சிருக்கும். ஏன்னா ஒரு வேலைவாய்ப்பை முடிச்சுட்டு தான் அடுத்த ஒரு வேலைவாய்ப்புக்கு போவாங்க. அப்படி போகக்குள்ள பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரேஷன் கடை வேலைவாய்ப்பு பார்த்தீங்க அப்படி அவ்வளோதான், ஓவரால் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. அவ்வளோதான். இப்போ செலெக்ஷன் ப்ராசஸ் வந்தவுடனே ஆட்களை உடனே பார்த்தீங்க அப்படின்னா நியமனம் பண்ணிடுவாங்க. லேட் பண்ண மாட்டாங்க. இப்போ ரெடி ஆகிடுச்சா உடனே ஆட்களை நியமனம் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் சத்துணவு வேலைவாய்ப்புக்கு அப்படியே ட்ராவல் பண்ணிடுவாங்க. அதில் யாரெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரிஜெக்ட் ஆகுறாங்களோ அவங்க எல்லாருமே இதில் பார்த்தீங்க அப்படின்னா இது பண்ணலாம். 38 மாவட்டம் வரையும் பார்த்தீங்க அப்படின்னா அறிவிப்பு வெளியாகும். இப்போ ஒரு 22 மாவட்டத்துக்கு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு கொடுத்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் ஒரு 30 மாவட்டத்துக்கு அறிவிப்பு வந்திருக்கு. எந்தெந்த ஊரில் என்னென்ன வேக்கண்ட் இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக பார்த்தீங்க அப்படின்னா சொல்லியிருக்காங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க, ஸ்கிப் பண்ணி பார்க்காதீங்க. நிறைய விதமான தகவல்களை ரொம்ப கஷ்டப்பட்டு நாங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரெடி பண்ணியிருக்கோம். ரெடி பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். அங்கே கேட்ட வரைக்கும் என்ன சொன்னாங்க, அதாவது ஆஃபீஸர்ஸ் கிட்ட இதை பற்றி இந்த ஆஃபீஸர்ஸ் கிட்ட கேட்டதுக்கு என்ன பதில் சொன்னாங்க, எப்படியெல்லாம் ஹேண்டில் பண்ணோம், என்ன நடைமுறைக்கு படுத்த போகிறாங்க அப்படிங்கிறது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவில் உடச்சி சொல்ல போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா தாராளமாக எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள். எல்லா விதமான தகவலுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒன் பை ஒன்று அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் அதிகப்படியான தகவல்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வெயிட்டிங்கில் இருக்குது. நாங்கள் அப்டேட் பண்ணவும் பொறுமையாக வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வீடியோக்குள்ளே போகலாமா? அதுக்கு முன்னாடி நீங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பட்டன் தட்டி விட்டு இந்த பெல் ஐக்கான் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இதுமாரி வீடியோக்கள் பார்த்தீங்க அப்படின்னா தினம்தோறும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா என்ன மாவட்டம் அறிவிச்சிருக்காங்க அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்த்தலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அரியலூரில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 12 வேக்கண்ட் இருக்குது. அதாவது சத்துணவு துறையில் அங்கன்வாடியில் சமையல் உதவியாளர், சமையல் பொறுப்பாளர், சமையலர் அப்படின்னு சொல்லிட்டு 3 விதமான கேட்டகரியில் பிரிக்கிறாங்களா. அந்த கேட்டகரியில் ஒரு 12 வேக்கண்ட் பார்த்தீங்க அப்படின்னா அரியலூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறதா அதிகாரப்பூர்வமாக தெரிவிச்சிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா செங்கல்பட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 25 வேக்கண்ட் தான் அவைலபிளாக இருக்குது. அது பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாகலாம் குறையலாம். ஆனால் அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. செங்கல்பட்டு அனைவருமே கேட்டுகிட்டு இருந்த ஒரு மாவட்டம். அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் ஃபோன் கால்ஸே ஒரு 30க்கு மேலே வந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இங்கே வேக்கண்ட் அறிவிச்சிருக்கிறது எவ்வளோன்னா 25 தான் அறிவிச்சிருக்காங்க. அதிகமாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் அதிகமாகி பிடிஎஃப் ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்படி அதிகமாகவே பிடிஎஸ் ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னா உடனடியாக நான் அப்டேட் பண்ணுறேன். நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது கோயம்புத்தூருக்கு பார்த்தீங்க அப்படின்னா 109 வேக்கண்ட் அறிவிச்சிருக்காங்க. ஒரு சூப்பரான ஒரு அறிவிப்பு. ஏன்னா ஒரு 100 வேக்கண்ட் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்களேன். 100 பள்ளி, நல்லா புரிஞ்சுக்கோங்க, பள்ளியை தான் அவங்க கால்குலேஷன் போடுவாங்க. நீங்கள் சமையல் உதவியாளர், பொறுப்பாளர் அப்படின்னோடனே 3 வேக்கண்ட் இதில் போயிடுது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கக்கூடாது. பள்ளி அவங்க சொல்லிடுறது மேலே பார்த்தீங்க அப்படின்னா பள்ளிகளின் எண்ணிக்கை, இது மாவட்டம் அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதனால தான் அரியலூரில் 12 பள்ளி வேக்கண்ட் காலியாக இருக்குது. அப்படின்னா 5 இன்னொரு 5 36 வேக்கண்ட் வச்சுக்கோங்களேன். 12 பள்ளின்னா 3 வேக்கண்டா, அப்போனா 36 வேக்கண்ட் இருக்குது. நீ இப்படி கால்குலேஷன் பண்ணிக்கணும். கட்டாயமாக ஒரு பள்ளிக்கு உதவியாளர் தேவைப்படலாம், ஒரு பள்ளிக்கு சமையலர் மட்டும் தேவைப்படலாம், இன்னொரு பள்ளிக்கு பொறுப்பாளர் மட்டும் தேவைப்படலாம். இப்படி நிறைய கமிட்மெண்ட் இருக்குது. அதனால் உங்கள் மாவட்டத்தில் எவ்வளோ வேக்கண்ட் இருக்குது அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் கால்குலேஷன் பண்ணிக்கணும். பள்ளியின் கால்குலேஷன் பார்த்தீங்க அப்படின்னா அரசே வெளியிட்டிருக்காங்க. அதை பார்த்தாவே உங்களுக்கு ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இது இப்படின்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு நீங்களே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். பள்ளிகளின் எண்ணிக்கையை தெளிவாக சொல்லியிருக்காங்க.
கோயம்புத்தூர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 109. கடலூர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 54 பள்ளிகள். தருமபுரியில் ஏகப்பட்ட பேர் கேட்டாங்க. தருமபுரியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 13 வேக்கன்ட் கொடுத்துருக்காங்க. நல்லா யாராச்சும் தருமபுரியிலேருந்து யாராச்சும் பார்த்தீங்க அப்படின்னா தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து ஆல்ரெடி நிறைய பேர் பேசியிருப்பேன்னு நினைக்கிறேன் தருமபுரி மாவட்டத்தில். அதனால் தாராளமாக கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. தருமபுரிக்கு 13 பள்ளிகள் வந்து அவைலபிளாக இருக்குது. அடுத்தது திண்டுக்கல்லையும் அதேமாரி 13 பள்ளிகள் அவைலபிளாக இருக்குது. ஈரோட்டில் 17 பள்ளிகள். 17 அப்படின்னா 17 பள்ளியில் உதவியாளர், சமையலர், பொறுப்பாளர் இதுமாரி பலவிதமான பேர் வந்து தேவைப்படுறாங்க. அடுத்தது கள்ளக்குறிச்சி 15. கள்ளக்குறிச்சியில் 15 பள்ளிகள் காலியாக இருக்குது. காஞ்சிபுரம் 9 பள்ளிகள் காலியாக இருக்குது. கன்னியாகுமரி 28 பள்ளிகள் காலியாக இருக்குது. கரூர் 16 பள்ளிகள் காலியாக உள்ளனர். கிருஷ்ணகிரி 11 பள்ளிகள். மதுரை 12 பள்ளிகள் காலியாக இருக்குது. சத்துணவு அமைப்பாளர், பொறுப்பாளர், சமையலர், சமையல் உதவியாளர் இதுமாரி நிறைய பேர் வந்து வாட்ச்மேன் கேட்டுகிட்டே இருக்கீங்க. நான் அப்டேட் பண்ணுறேன். இன்னும் அதுக்கு நான் அறிவிப்பெல்லாம் வரலை. அறிவிப்பு வந்தால் தான் நம்ம வந்து அப்டேட் பண்ண முடியும். அறிவிப்புன்னு வரலை. நான் வந்ததுன்னா அப்டேட் பண்ணுறேன். அந்த நைட் வாட்ச்மேனுக்கு அப்டேட் பண்ணுறேன். இந்த மோட்டர் ஆப்ரேட்டர் நிறையா பேர் கேட்டிருந்தீங்க அந்த யூனியன் ஆஃபீஸில். இப்போ கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரீசெண்டாக ஒரு யூனியன் ஆஃபீஸில் அப்டேட் பண்ணியிருந்தாங்க. சம்திங் சென்னையில் தான் நினைக்கிறேன். ஒரு யூனியன் ஆஃபீஸுக்கு மோட்டர் ஆப்ரேட்டரும் உதவியாளரும் தேவைப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 வேக்கண்ட் அறிவிச்சிருந்தாங்க. நான் வந்து அப்டேட் பண்ணியிருப்பேன். நம்மளோட சேனல்லே அதை அப்டேட் பண்ணியிருப்பேன். பார்க்கலாம். நான் ஒவ்வொரு மாவட்டமாக அப்டேட் கொடுத்தாங்க அப்படின்னா 1 by 1 நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். மதுரை 12, மயிலாடுதுறை 20 பள்ளிகளில் காலியாக உள்ளனர். நாகப்பட்டினம் 29 பள்ளிகள் காலியாக உள்ளனர். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாமக்கல்லில் 46 பள்ளிங்க. நாமக்கல் மாவட்டத்தில் 46 பள்ளி காலியாக இருக்குது. நீலகிரியில் 24, பெரம்பலூரில் 4 பள்ளிங்க. பெரம்பலூர் 4 பள்ளிகள் தான் காலியாக இருக்குது. புதுக்கோட்டை 24 பள்ளிகள். ராமநாதபுரம் 32 பள்ளிகள். ராணிப்பேட்டை 44 பள்ளிகள். சேலம் 61 பள்ளிகள். சேலத்தில் நிறையா பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க. சேலத்தில் 61 பள்ளிகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவைலபிளாக இருக்குது. அதாவது சமையலர், சமையல் உதவியாளர் இல்லாமல் மல்டிபிள் பர்பஸ்க்கு வச்சுருந்த வேலையாட்கள்லாம் இதுக்கு யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேலம் மாவட்டத்தில் விரைவாக வந்து அப்டேட் பண்ணுவாங்க 61 பள்ளிகளுக்குமே. சிவகங்கை 24 பள்ளிகள். தென்காசி 28 பள்ளிகள். தஞ்சாவூர் 24 பள்ளிகள். தேனி 40 பள்ளிகள். திருப்பத்தூர் 45 பள்ளிகள். திருவள்ளூர் 47 பள்ளிகள். திருவாரூர் ஃபஸ்ட்டு வந்து திருவள்ளூர் வந்து பார்த்திங்கன்னா 47, திருவாரூர் 24, தூத்துக்குடி 16. இந்த வேக்கண்ட் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓவராலாக பள்ளியோட வேக்கண்டை அறிவிச்சிருக்காங்க. மொத்தமாக ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் எவ்வளோ வேக்கண்ட் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தேவைப்படுது வேணும் அப்படின்னா கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய மாவட்டம் பெயர் பிடிஎஃப் அப்படின்னு அனுப்புங்க. நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுக்குள்ள பிடிஎஃபை நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா லிங்க்கில் கொடுக்குறேன். நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இல்லை வீடியோவாக வேணும் அப்படின்னா வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுக்குள்ள வீடியோ ப்ராசஸும் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இதோட குவாலிஃபிகேஷன்லாம் என்ன எப்படி இல்லாமல் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். எப்படியெல்லாம் விண்ணப்பிக்கணும், எப்படியெல்லாம் தூரச்சனத்தில் வைக்கணும், எப்படியெல்லாம் சொல்லியிருப்பேன். அது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். இல்லை அப்படின்னா நான் வந்து இந்த வீடியோவில் ஒரு ஸ்மாலாக ஒரு அப்டேட் கொடுக்குறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுப்பாங்க. அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் வந்து ஒன்ஸ் டவுன்லோட் பண்ணிவிட்டு அதில் வந்து எல்லா விதமான இதுவுமே ஃபில் பண்ணணும். நேமு, ஃபாதர் நேமு, டேட் ஆஃப் பர்த்து, என்ன கம்யூனிட்டி, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து என்ன ஊர், சொந்த மாவட்டம் என்ன, அட்ரஸ்ஸு, பின்கோடு, இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக வந்து ஃபில் பண்ணிவிட்டு வந்துட்டிங்க அப்படின்னா போதும். கீழே டேட் அண்ட் ப்ளேஸ் போட்டு உங்களுடைய சிக்னேச்சர் பண்ணணும். இது ரெடி பண்ணிட்டீங்களா? இதோட ஆட் பண்ணுறது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய மார்க் ஷீட்டு, அதாவது 12th, 10th, 8th மார்க் ஷீட்டு, டிசி, உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, பர்த் சர்டிஃபிகேட்டு, உங்களுடைய ஆதார் கார்டு,
இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எல்லாமே வந்து ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிவிட்டு செல்ஃப் அட்டஸ்டேட் பண்ணணும். செல்ஃப் அட்டஸ்டேட் பண்ணி A4 ஷீட்டில் ஃபோர்ஸ் கவரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து சென்ட் பண்ணணும். இது வந்து தூரச் சான்றிதழ் அப்படின்னு ஒரு சான்றிதழும் இதோட நீங்கள் வந்து இணைக்க வேண்டியது வரும். இது வந்து எங்கே வாங்கணும் அப்படின்னா விஓ ஆஃபீஸில் நீங்கள் போய் தூரச் சான்றிதழ் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அதுக்கான ப்ராசஸ் எல்லாமே வந்து அவங்களே ரெடி பண்ணி அவங்க வந்து நீங்கள் வந்து விண்ணப்பிக்கிற ஸ்கூல்லேருந்து உங்களோட வீட்டுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் எவ்வளோ தூரம் இருக்குது அப்படிங்கிறத கால்குலேஷன் பண்ணி உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுவாங்க. நீங்கள் உடனடியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அந்த ஃபார்மை வாங்கி இதோட வச்சு இணைச்சு நீங்கள் அனுப்ப வேண்டியது வரும். இதுதான் ப்ரொசீஜரு. அது இல்லாமல் அந்த ஆஃபீஸர்ஸ்குள்ளெலாம் கேட்டதுக்கு என்ன சொன்னாங்க அப்படின்னா இதுக்குண்டான அப்டேட் இப்போ வந்து கொடுக்க போகிறேங்க. இதுக்குண்டான அப்டேட் கொடுத்த உடனே நாங்கள் வந்து எல்லா விதமான ப்ராசஸுமே ஸ்டார்ட் பண்ணிடுவோம். நீங்கள் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் வந்து தெளிவாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் ஒன் பை ஒன்னாக ஒவ்வொரு பார்ட்டாக நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க சொன்னதை தகவலாக நான் ஒன் பை ஒன்னாக அப்டேட் பண்ணுவேன். பொறுமையாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு மிக்க நன்றி. வீடியோவை முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நண்பர்கள் அனைவருமே பயனடையணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கட்டாயமாக உங்களுக்கு ஒரு அரசு வேலை காத்துட்டு இருக்குது. இதுமாரி பயனுள்ள தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா உடனடியாக நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வேலைவாய்ப்புலேருந்து உள்ளே போயிட்டால் அடுத்தடுத்த வேலைவாய்ப்புக்கு எப்படி போகிறது எல்லா விதமான சிம்டம்ஸ் எல்லா விதமான அப்டேட்டுமே நான் ஒன் பை ஒன்னாக அப்டேட் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருப்பீங்க. அடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதோட மிக சிறப்பான தகவலோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். இதிலேருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.